இப்போது எவராவது வரமாட்டார்களா? எங்களை காப்பாற்ற யாராவது தோன்றிவிட மாட்டார்களா என்ற ஏக்கம் உலகின் உள்ளத்தில் இடம் பிடிக்கும். அந்த வெற்றிடத்தை பயன்படுத்தி ஒரு அதிபுத்திசாலி தலைவன் வெளிப்படுவான். தன்னை சமாதானத்துக்கான தூதராக காட்சிப்படுத்துவான். ஐரோப்பிய யூனியனில் சேர்ந்த 10 நாடுகளின் கூட்டமைப்பின் துணையோடு தன்னைத்தானே நிலைநிறுத்துவான். ஆனால் உண்மையில் அவனே அந்திகிறிஸ்து. தானியேல் 8, வெளிப்படுத்தல் 6 ஆகிய பகுதிகளில் இவன் குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்திகிறிஸ்துவே முதலாம் முத்திரை உடைக்கப்படும் போது வெள்ளை குதிரையில் தோன்றி வரும் தலைவன். இவனுக்கு தங்கள் அதிகாரத்தை கொடுக்கும் 10 நாடுகளின் கூட்டமைப்பே நேபுகாத்நேசரின் கனவில் காணப்பட்ட சிலையின் இரும்பும் களிமண்ணும் கலந்த பாதங்களை பிரதிபலிக்கிறது. இதுவே ரீவைவ் ரோமன் எம்பையர், மீண்டும் எழும் ரோம பேரரசு. இந்த நேரத்தில் மத்திய கிழக்கில் வலுப்பெற்று நிற்கும் இஸ்ரேல் கோகு மாகோக் யுத்தத்தில் தேவன் அவர்களுக்கு காண்பித்து அற்புத வல்லமையின் காரணமாக 3ஆம் தேவாலயத்தை கட்ட முற்படுவார்கள்.